ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய திருவசனத்தின்படியாக பிரசங்கத்தை கவனிப்போம். கர்த்தருடைய ஆவியான நம்மிடத்தில் வெளிப்படுவாராக. 1 பேதுரு புத்தகத்தை எடுத்துக்கொள்வோம். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். என்னப்பால்? ஞானப்பால். தொடர்ந்து நம்ம ஞானத்தை குறித்து 2 வாரமாக நம்ம போதிச்சுட்டு இருக்கிறோம். இங்கே தேவன் சொல்கிறார், ஞானப்பாலின் மேல் பிரியமாய், தாகமாய், வாஞ்சையாய், அல்லேலூயா, இருங்கள். அப்போது நீங்கள் வளருவீர்கள். வளர்ச்சியில்லாத ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை மாற்றக்கூடியது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. வளர்ச்சி என்பது நமக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நாம் வளர வேண்டும். எப்படி? உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன். உலக பிரகாரமாக பிள்ளைங்க படிப்பில் இருந்து அந்த பிள்ளைங்க நல்ல மதிப்பெண்கள் வளர வேண்டும், அதிக மதிப்பெண்கள் பெற வேண்டும் என்பது ஒரு வளர்ச்சி. ஒரு செடியை நடுறோம், அந்த செடி கனியை நடுகிறோம் என்றால் அதன் வளர்ச்சி எதிர்பார்ப்போம். அல்லேலூயா. எப்படி நாம் எல்லாத்துலேயும் நம்ம ஒரு தொழில் தொடங்குறோன்னாக்கா அதில் நம்ம வளர்ச்சி எதிர்பார்ப்போம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம் வாழ்க்கையிலே நம் வசதிகளை வளர்த்து கொள்கிற ஒரு விருப்பம் உள்ளத்தில் இருக்கிறது, நல்லது. ஆனால் ஆவிக்குரிய இந்த உள்ளான மனுஷன் அவன் வளர்ச்சி குறித்து யார் ஒரு சிந்தை வைக்கிறார்களோ அதன் மேல் ஒரு பாரம், அதற்கான பிரயாசங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய மனுஷன், உள்ளான மனுஷன், தேவ பக்திக்குரிய ஒரு வாழ்க்கை, கனிகள் கொடுக்கிற ஒரு சூழ்நிலை, இதன் மேல் எந்த மனுஷன் ஒரு ஆசை இருக்கிறதோ, ஒரு நாட்டம், அதை குறித்த ஒரு சிந்தனைகள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த வளர்ச்சியை குழந்தைகள் பிறக்கிறது. அந்த குழந்தைகள் வளர்க்கிற அந்த வளர்ப்பை நம்ம வளர்க்கிறோம். 1 ஆண்டு ஆகிறது, வளர்கிறது. 2 ஆண்டு, 3 ஆண்டு, 4 ஆண்டு, ஒரு அளவுக்கு வளருது. அப்புறம் அது குறித்து நம்ம கவலைப்படுவதே இல்லை. ஏன்னாக்கா அது வளர்கிறது. அல்லேலூயா. ஆனால் அதே பிள்ளை 4 வயசுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அது வளராமல் ஒரு சூழ்நிலை 10 வயசு ஆச்சுன்னா அதே லெவலில் இருந்துட்டாக்கா தாயும் தகப்பனுக்கும் ஒரு கவலை வந்துடும் பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. என்ன 10 வயசாவது இன்னும் குழந்தை, மனசில் ஒரு கவலை இருக்கும். பாருங்கள், அதெல்லாம் நினச்சி பாருங்கள். ஆனால் தேவன் பார்க்குற விதமே வேறு. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஏன்னாக்கா நான் சொல்ல வரேனாக்கா ஒரு சம்பவம் உண்மையிலே நடந்து கொண்டு இருக்கிறது. அமெரிக்காவில் ஒரு தாயின் தகப்பனும் ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தது. இது எல்லாருக்கும் தெரியும், எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த குழந்தை 2 அடி வளரும் வரையில் ஒரு 5-6 வயது வரைக்கும் அந்த குழந்தை குறித்து கவலையே இல்லை, நல்லா வளருது. அதுக்கப்புறம் வருடம் வளர்கிறது தவிர பிள்ளை வளரவில்லை. அல்லேலூயா. 6 வருடம், 7 வருடம், 8, 10, 12, 15 வருது, பிள்ளை வளரல, அப்படியே இருக்குது. தாயின் தகப்பனுக்கும் அந்த பிள்ளையின் மேலே ஒரு கவனம் வந்தது. அல்லேலூயா. ஒரு கவலை வந்தது. ஆண்டவரிடத்துல கேட்குறாங்க, ஆண்டவரே, இந்த பிள்ளை 2 அடி தான் இருக்குது, இந்த பிள்ளை எதிர்காலம் எப்படி? கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க, எல்லோரும் கேட்பாங்க. வந்து பிள்ளை பிறக்கிறது ஒரு பெரிய அனுபவம். அது வளராத ஒரு பட்சத்தில் இருக்கும் என்றால் அது மேலே ஒரு கவலை, ஒரு கரிசனியம் தானாக தாயின் தகப்பனுக்கும் வரும். அல்லேலூயா சொல்லுமா? ஆனால் தகப்பனும் தாயும் கவலைப்படுவதை தேவன் பார்க்கிறார்.
அல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளை வளர்ந்து வாலிபனாக ஆகி ஆண்டவருக்குள்ளே வந்த பிற்பாடு ஆண்டவர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தினார். அல்லேலூயா சொல்லுமா. கால் எங்கே இருக்குதுன்னு தெரியாது, கை எங்கே இருக்குது, அந்த அளவுக்கு இந்த பாடி மட்டும்தான் இருக்கும். பார்த்துக்கிறீங்க? யாரெல்லாம் பார்த்துருப்பீங்க, எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இது வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அந்த சுவிசேஷகனாக கர்த்தர் நிறுத்தி தேவனுடைய வார்த்தை வல்லமையாக அநேக ஆயிரம் ஜனங்களுக்கு முன்பாக அதை பிரசங்கிக்கும் பொழுது, போதிக்கும் பொழுது, அப்பொழுது தாயின் தகப்பனை நினைத்திருப்பார்கள், நாங்கள் பார்த்த பார்வை வேற, ஆனால் கர்த்தருடைய பார்வை வேற. அல்லேலூயா. நம்ம மாம்சமானவர் நம்ம அப்படி தான் நினைப்போம். ஆனால் கர்த்தர் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என் பிள்ளை வளர்ந்துருந்தா இந்த ஸ்தானத்தில் இருந்திருப்பானா? என்ன யோசிக்கிறாங்கப்பா? என் பிள்ளை நல்லா வளர்ந்துருந்தா அவன் எங்கேயாவது போய் என்ன பண்ணியிருப்பான்? அவன் சூழ்நிலை எப்படி இருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் கர்த்தருடைய சித்தம் இவன் மேல் தாயின் கர்ப்பத்திலேயே உதித்தது. அல்லேலூயா. அதனால வளர்ச்சி என்பது மிகவும் நமக்கு அவசியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிள்ளைகள் வளர்ச்சி, வாழ்க்கையில் வளர்ச்சி, நம்முடைய பலத்தில் வளர்ச்சி, நம் சரீர சுகத்தில் வளர்ச்சி, எல்லா சூழ்நிலையும் வளர்ச்சி எதிர்பார்க்குறோம். ஆனால் நம்முடைய வளர்ச்சி, உள்ளான மனுஷனுடைய வளர்ச்சியை குறித்து நாம் அதை பற்றி நிறைய பேர், அல்லேலூயா சொல்லுமா, எல்லோரும் சொல்லலை, நிறைய பேர் அதை குறித்து உள்ளான மனுஷன், ஆவிக்குரிய மனுஷனை குறித்து ஒரு கவலை இல்லாமல் இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போது குழந்தை இருக்குதுனாக்கா, குழந்தை ஏதாவது பிரச்சனை வந்தால் அந்த குழந்தை அந்த பிரச்சனை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இப்போ பாரு, சின்ன ஒரு சம்பவம், குழந்தை இருந்தால் ஏதாவது பூச்சி ஏதாவது பார்த்துட்டா என்ன பண்ணும்? எங்கே ஓடியானது தேடி, தாய் தாப்படுத்த தேடி ஓடந்து காலை கட்டி பிடிச்சிக்கும். ஏன்னாக்கா அதை எதிர்கொள்கிற அனுபவம் இல்லை, அந்த சக்தி இல்லை, வல்லமை இல்லை, அதுக்கான ஞானம் இல்லை, அது பயப்படும். அல்லேலூயா. நான் எங்கே வரேன்னு புரியும் உங்களுக்கு. அப்போ குழந்தைக்கேற்ற ஒரு வளர்ச்சி இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இருந்தால் நீங்கள் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியாது. அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் உங்களால் என்ன பண்ண முடியாது, அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வரவும் முடியாது, பிரச்சனையை ஜெயிக்கவும் முடியாது, பிரச்சனை உங்களை பயம் காட்டி கொண்டே இருக்கும். அல்லேலூயா. ஏன் பயப்படுறோன்னாக்கா இன்னும் வளரலை. அல்லேலூயா சொல்லுமா. அதான் விஷயமே. ஒரு கிறிஸ்தவ மகன் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையில்னு அடிக்கடி நான் சொல்லுவேன். எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு, சுற்றிலும் பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. அது எந்த வழியில் வரும், எப்படி வரும், சொல்லிட்டு வருமா சொல்லாத வருமா தெரியாது. ஆனால் ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சி இருக்குமாம் போல உள்ளான மனுஷன் வளர்ந்திருந்தால் அந்த பிரச்சனை கண்டு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லேலூயா. குழந்தை தான் பயப்படும். அந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்துட்டாக்கா பயப்படுமா? பயப்படாது. இதே தான் ஆவிக்கிற விஷயத்தில். அப்போ நம்மை வளர்க்க செய்வது குழந்தைக்கு என்ன தேவை? பிறந்த குழந்தைக்கு என்ன தேவைப்படுது? பால் தேவைப்படுகிறது. அல்லேலூயா. அந்த பாலை தாய் கொடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கும்போது ஒரு வளர்ச்சி அதற்குள்ளாக ஏற்படுகிறது. அதே போல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு விசுவாசி வளர வேண்டும் என்றால் என்ன தேவையா? ஞானப்பாலாகிய, அல்லேலூயா சொல்லுவோமா, ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் கலங்கமில்லாத ஞானப்பால். அது சுத்தமான பால். தாய்ப்பால் மிகவும் சுத்தமானது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே போல தேவன் ஒப்பிடுகிறார். இது தாய்ப்பாலை போல ஞானப்பால், கலங்கமில்லாத ஞானப்பாலை நீங்கள் அருந்துங்கள், நீங்கள் அப்பொழுது வளருவீர்கள். அல்லேலூயா. பாருங்க, அது 2 பேதுரு 3:18 வாசிக்கும் பொழுது கவனிக்கணும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும்
மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் எதில் வளரணுமா? கிருபையில் வளரணும். இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும். அல்லேலூயா சொல்லுமா? கடந்த வாரங்களில் அதுதான் பிரசங்கமே ஓடிச்சு. ஞானம் என்றால் அவரை அறிகிற அறிவு. அவரை அறிகிற அறிவு நமக்கு வந்துடுச்சுனாக்கா எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அல்லேலூயா. எப்படி வளர முடியும்? ஏன் அறிய முடியலையே? ஏன் வளரலை? அல்லேலூயா. கிருபை இல்லை. கிருபை ஏன் இல்லை? அந்த 1 பேதுரு புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து நம்ம தொடங்குவோம். சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன் வளரல? அல்லேலூயா சொல்லுவோமா? நல்லா கவனிக்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகான வாழ்க்கைன்னு சொல்லிக்கிட்டே வருது சபை. கடினமானது இல்லை. இதெல்லாம் ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு கேட்குறேன். முடியும். என்ன சொல்கிறார்? சகல துர்குணத்தையும், துர்குணம், சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும். அல்லேலூயா சொல்லுவோமா? கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் அதை எடுத்து போட்டுங்க முதன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் ஒழிச்சிருங்க உங்களை விட்டு. இதுதான் என்ன பண்ணுதுனாக்கா, ஒரு பயிர் வளருதுனாக்கா பயிர் கூட என்ன வளர பேர் சொல்ல களைகள். களைகள் வளருமா? அந்த களைகள் பயிர் சாப்பிட வேண்டிய அந்த தண்ணீரை, அந்த மண்ணில் இருக்கிற ஆகாரத்தை அந்த களைகள் சாப்பிட்டு விடும். அதனால் பயிர்கள் வளராது. இல்லை, பூச்சி அந்த பயிர்கள் மேல் அமர்ந்து அந்த பூச்சியை வளர விடாமல் சிதைத்து விடும். வளராத காரணங்கள் நாம் கவனிக்கிறோம். அந்த களைகள் அந்த பயிரை வளர விடாமல் அது அப்படியே பார்த்த பார்வையாக இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஆவிக்கிற வளர்ச்சியில் ஏன் ஒருவர் வளரவில்லை என்றால் சகல துர்குணமும் இருக்கும், சகலவித கபடம் இருக்கும், வஞ்சகம் இருக்கும், பொறாமை இருக்கும், புறங்கூறுதல் இருக்கும். அல்லேலூயா. இது இருந்தால் வளரவே முடியாதான். அப்போ இது இருந்தாக்கா வளரலைனாக்கா பிரச்சனையை பார்த்து பயப்படணும். சோத்திரம். சுருக்கமாக சொல்லிட்டேன் நான் பிரசங்கத்தை. இந்த துர்க்குணங்கள் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் திருவசனம் அவருக்கெல்லாம் கிருபையாக இறங்கலை, அது வேலை செய்யலை. ஒன்று கேட்டாக்கா கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை வேணுமா இல்லை துர்குணத்தோடு வாழ்க்கை வேணுமானாக்கா ரெண்டுத்தையும் இருப்பாங்க. கசப்பும் தித்திப்பும். அல்லேலூயா. கிருபை வரும் என்றால், ஒருவர் வாழ்க்கையில் கிருபை வரும் என்றால் நிச்சயமாக இவைகள் ஒழிந்து கொண்டே இருக்கும். இது ஒழிய ஒழிய ஆவிக்கிற வளர்ச்சி என்னவா இருக்கும்? வளர்ந்து கொண்டே இருக்கும். அப்படி வளர்ந்த ஒரு மனிதன் பூச்சிக்கு பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. அல்லேலூயா. சர்ப்பத்தை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. சொல்லுவாங்க, பாம்பை கண்டால் படையும் நல்லது பழமொழி. நமக்கு அதுதான் நம்மளை என்ன பண்ணுச்சு? ஆதாம் ஏவாலியம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜாக்கிரதையாகணும். இதான் இந்த துர்குணம் இருந்துட்டாக்கா நிச்சயமாக ஆவிக்கிற வளர்ச்சி இருக்காது. ஆவிக்கிற வளர்ச்சி இல்லைன்னா தேவனை அறிந்து கொள்ளவே முடியாது. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுதான் எழுதுகிறாரு, சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளும் சகல புறங்குதலையும் ஒழித்து விட்டு நீங்கள் வளரும்படி. அல்லேலூயா. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாக கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள்.
அப்போ நாம் இயேசுவை நன்றாக இன்னும் அறிய வேண்டும் என்றால் பிரசங்கத்தை கவனிக்கணும், வசனத்தை வாசிக்கணும், வசனத்தின்படியாக தேவன் என்ன நம்மோடு பேசுகிறார் என்று சிந்திக்கணும். அல்லேலூயா. பவுல் எழுதுகிறார், அப்போ நான் குழந்தையாக இருக்கும்போது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். ஆனால் புருஷனான போதோ குழந்தை கேட்டு என்ன பண்ணேன், ஒழித்து விட்டேன். அப்போ பயந்த வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணார், மாற்றுகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நான் வாசிக்கிறேன் சில வசனங்கள், யாக்கோபு நிருபத்துக்கு வருவோம், அப்படியே வருவோம். 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 21ஆம் வசனம். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. அல்லேலூயா. மனுஷனுடைய கோபம் இருக்குது பாருங்களேன். இப்போ பொறாமைன்றது ஒரு வகையான கோபம்தான். நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பாருங்களேன். பொறாமைன்றதும் ஏதோ ஒரு கோபத்தில் வருத்தான், அப்படின்னு வருது பாரு. அது கோபத்தினுடைய வெளிப்பாடு தான். அதெல்லாம் புறங்கூறுதல், கோல் மூட்டுதல், அது கூட என்னது, ஏதோ ஒரு கோபம் அவங்க மேலே. கர்த்தர் ஸ்தோத்திரம். துர்குணம், திட்டம், கொள்றனா கோபம்தான். எல்லாத்துக்குமே கோபமாகப்பட்டது பகையை உண்டாக்குகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினால நம்முடைய கோபம் தேவன் நம்மேல் வைத்த நீதியை அது நிறைவேற்ற முடியாமல் நாமளே தடையாக இருக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவர், அதாவது எப்படி சொல்கிறேன்னா, பிதாவாகிய தேவன் தோட்டத்தின் அதிபதி. அல்லேலூயா சொல்லுமா. தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்துவானவர் திராட்சை செடி. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாமெல்லாம் யாருன்னு வேதம் சொல்லுகிறது, அந்த செடியோடு இணைந்திருக்கிற திராட்சை கொடிகள். அல்லேலூயா. செடி கனி தராது. எது தான் கனி தரும்? கொடிகள் தான் கனியை தரும். செடியோடு கொடி இணைந்து இருக்கும் பொழுது தான் கொடி கனிகளை, அழகான கனிகளை கொடுக்கும். அப்போ பிதாவாகிய தேவன் அந்த கனிகளுள்ள அந்த கொடியை பார்த்து சந்தோஷம் அடைவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் வசனத்தை தொடர்ந்து வாசிக்கலாம். அது 21ஆம் வசனத்தை. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ திருவசனம் வருதுனாக்கா வெறும் அன்பு மாத்திரம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. பெருமை கூட வரலாம். வெறும் ஆசீர்வாதம் மாத்திரம் வரது எதிர்பார்க்கக்கூடாது. கண்டிப்பு வரலாம். அல்லேலூயா. எச்சரிப்பு வரலாம். அப்போ நம்ம அது என்ன பண்ணுறது? சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஐயா என்னை பார்த்தா பேசுகிறாருன்னு எடுத்துட்டாக்கா அது கோபம். அது அல்லேலூயா. ஊழியக்காரனுக்கு ஒருத்தரை குறித்து பேச இந்த இடமே இல்லை. நல்லா கவனிக்கணும். ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறை உணர்த்துக்கிற இடம் இல்லை. தேவன் என்ன கொடுக்குறாரோ அந்த வசனத்தின பிரசங்கத்தை கொண்டு போக தான் ஊழியக்காரனுடைய பணி, ஊழியம். அல்லேலூயா. ஆகையினால என்ன சொல்ல வரனாக்கா, தேவ வசனத்தை என்ன பண்ண, எனக்கு தான் கர்த்தர், என்னோடு தான் கர்த்தர் பேசியிருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் சில தவறுகள் செய்வது உண்டு, நம்ம தெரியாமல் செய்வோம். அந்த வார்த்தை நம்ம இடத்துல வரும்பொழுது அதை மாற்றிக்கொள்வது மிகவும் நல்லது. அல்லேலூயா, மிகவும் நல்லது. தேவன் அவர்களை பார்க்கிறார். அப்போ வளர்ச்சி, தடைப்பட்ட வளர்ச்சி தானாக வளரும். அந்த வளர்ச்சிக்கேற்ற பலனை பரலோகம் கொடுக்கிறது. அல்லேலூயா. அது அழகான வாழ்க்கை, அழகான வாழ்க்கைன்னு சொல்லி வளரணும். கர்த்தருடைய வார்த்தையில், தேவனுடைய பார்வையில், ஆவிக்கிற வளர்ச்சியில், மனுஷனில் கனி கொடுப்பதில் வளருகிற ஒரு அனுபவத்தை தாகமுள்ளவர்களாய் நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். அதன் மேல் நாம் நாட்டம் வைப்போம், தாகம் வைப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம் தாகத்தை எல்லாம் தீர்ப்பார். மாத்திரமில்லை, வாசிக்கிறேன், கவனிங்க. தீத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம்
3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமையுள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம திருவசனத்தை கேட்க கேட்க செடியாகி இயேசுவோடு நாம் இணைந்து கனி கொடுப்பதினால நம்ம வாழ்க்கை எப்படி சாந்தமாய் மாறிவிடுகிறது. துர்குணமெல்லாம் போயிடுச்சு. கோபம், களியாட்டு, பொறாமை, பெருமை, புறங்கூறுதல், கோல்முடுதல் இது இல்லாமல் போயிடுச்சு. கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம. அல்லேலூயா சொல்லுவோமா? திருவசனத்தை கேட்க கேட்க வளர்கிறோம். வளர்ச்சியினாலே கனி கொடுக்க ஆரம்பிக்கிறோம். கனி கொடுக்க ஆரம்பிக்கும்போது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். தீத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம். ஒருவனையும் தூஷியாமலும். அல்லேலூயா. வளர்ந்துட்டோம்னாக்கா யாரும் என்ன பண்ண மாட்டோம்? தூஷிக்க மாட்டோம். அதான் வளர்ச்சியின் அடையாளங்கள் இவைகள். நம்ம யாரை ஒருத்தர் தூஷித்திருக்கிறோமா? அப்படி தூஷிக்கிறோம் என்றால் வளரவில்லை. வளரவில்லை என்றால் பிரச்சனை பார்த்து பயப்படுற சூழ்நிலைகள் உருவாக்கிவிடும். ஏனென்றால் அவர் இன்னும் வளரலை. ஏன் வளராத காரணம்? இப்படிப்பட்ட தீய குணங்கள் இருக்கிறபடினால வளர்ச்சியை தடுக்கிறது. கலைகள் இருந்து பயிரை வளர்க்க விடவில்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் வளர்ந்துட்டீங்க. அல்லேலூயா சொல்லுமா? நீங்கள் வளர்ந்துட்டீங்க. திருவசனத்தை கேட்டு ஞானப்பாலை திருவசனத்தை கேட்டு நீங்களாம் வளர்ந்ததினாலே ஒருவன் என்ன பண்ண மாட்டீங்க? தூஷிக்க மாட்டீர்கள். அல்லேலூயா சொல்லுமா? தூஷிக்க மாட்டீர்கள், சண்டையும் பண்ண மாட்டீர்கள். அல்லேலூயா. சண்டையும் பண்ண மாட்டீர்கள், பொறுமையுள்ளவர்களாக இருப்பீர்கள். பாருங்கள், வளர்ந்தவருடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் பாருங்கள். இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற குணங்கள் இருந்தால் அவர்கள் வளரவில்லை என்ற அர்த்தம். நாம் பாசிட்டிவாக தேவனுடைய வார்த்தைக்கு பிரயோஜனமுள்ளவர்களாக நாம் வாழ்வோம் என்றால் நாம் வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சண்டை பண்ணாதவர்களும் அப்புறம் பொறுமையுள்ளவர்களாயும். கவனிங்க, இதெல்லாம் நம்ம கிட்ட இருக்குதுன்றார் ஆண்டவர். பொறுமை நம்ம கிட்ட இருக்குது. அப்புறம் சாந்த குணத்தையும் இருக்குது. ஆகையினால இவங்களெல்லாம் காண்பியுங்கள்ன்றார் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுவோமா? இதெல்லாம் உங்கள் கிட்ட இருக்குது. காண்பிக்கிறவர்களாயும் அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுங்க, நினைப்பூட்டுங்க. அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, திருவசனத்தினாலே கிருபையினாலே ஒரு ஆவிக்கிற மனுஷன், உள்ளான மனுஷன் அவன் வளரும் பொழுது அவன் வாழ்க்கை துர்குணமெல்லாம் போயிடுது. அவர்கள் புறஜாதிகளுக்கு சாட்சிகளாய் மாறுகிறார்கள். அவர்களுக்கு தங்கள் சாந்தத்தை அவர்கள் நினைப்பூட்டுகிறார்கள். அவ்வாறு அவங்க எப்படி இருந்தாங்க பாருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி இருந்தாங்க? என்ன சண்டை போடுவாங்க, என்ன கோபம் போடுவாங்க. இப்போ பற்றியா பைபிளை தூக்கிட்டாங்க. அந்த அக்கா, அந்த அண்ணன், அந்த ஐயா, அந்த அம்மா. அவங்கள சிந்திக்க வைப்பது எதுனாக்கா, நம்ம வளர்ந்துட்டோம். அல்லேலூயா சொல்லுமா? வளர்ந்து யாரோடு இருக்கிறோம்னாக்கா இயேசுவோடு இருக்கிறோம். கனி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அல்லேலூயா. ரொம்ப கவனிக்கணும், ரொம்ப ரொம்ப கவனிக்கணும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. ஆண்டவர் சொல்றார், உங்கள்கிட்ட இல்லை. எது எது இல்லை? தூஷிக்கிறது இல்லை, சண்டை பண்ணுறது இல்லை, பொறுமை இருக்குது, சாந்த குணம் இருக்குது. இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது. இதை நீங்கள் காட்டுங்கன்றார். அல்லேலூயா. அப்படின்னா அதான் நான் வளர்ந்துட்டேன். அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது. கர்த்தர் என்னை வளர்க்கிறார். ஏன்? அந்த வசனம், ஒரு ஞானப்பால் நான் குடிக்க குடிக்க நான் வளர்ந்துக்கிட்டு, அதனால் என்னால் துர்குணம் என்கிட்ட இல்லாதபடி வாழ பார்க்குறேன். பெருமை என்கிட்ட இல்லாத வாழ பார்க்குறேன். பொறாமை எண்ணத்தில் இல்லாத வாழ பார்க்குறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதெல்லாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சிக்கு தடையாக இருக்குது. நான் சொன்னேன், சிறு குழந்தை வளர்ந்து தாய் தகப்பன் மன்றாட்ட வைக்கிறாங்க ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டோடைய பார்வை வேறு. ஏற்ற காலம் வரும்போது உலகமறிய சுவிசேஷனாக ஒரு போதகனாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அநேகருக்கு தன்னை காண்பிக்க முடியாது. அப்போ தான் தெரியுது அந்த மனுஷன் யாரை பார்க்குறாங்க? இயேசுவை பார்க்கிறார்கள்.
அல்லேலூயா. சரீரம் தான் இல்லை, ஆனால் ஆவிக்கிற வளர்ச்சி பெரிய காரியங்களை செய்தது. பெரிய காரியங்களை உலகம் போற்றும். எது நமக்கு முக்கியமானது? ஆவிக்கிற வளர்ச்சி தான் பரலோகம் எதிர்பார்க்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம், ஏனெனில் இங்கே சொல்ற, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவன பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரே ஒருவர் பகைக்கிறவளமாயிருந்தோம். முந்தி இருந்தோன்றார் ஆண்டவர். அப்போல்லாம் நீங்கள் யார்? உலகத்தார். அல்லேலூயா. அப்போ இது இருக்குதுனாக்கா உலகத்தார் தான். இல்லை, ஆனால் நம்மகிட்ட இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள்கிட்ட பெருமை இல்லை, பொறாமை இல்லை, சண்டை பண்ணுறது இல்லை, தூஷண குணம் இல்லை, துர்குணம் இல்லை. அல்லேலூயா. நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வாழ்ந்து விட்டீர்கள். எப்படி வாழ்ந்தீங்கன்னா, நீங்கள் என்னோடு இருப்பதினால என்ன பண்ணிட்டீங்க? வாழ்ந்துட்டீங்க. அப்போது தேவனுடைய செயல் தான் நம்ம இடத்துல இருக்கும். அல்லேலூயா சொல்லுமா? தேவன் செய்கிற செயல் தான் நம்மளோட கூட இருக்கும். கொஞ்சமாவது பிரதிபலிக்கணும். இப்போ சூரியன் இருந்தால் சூரியன் கிட்ட கண்ணாடி வச்சோன்னா என்ன பண்ணும்? அந்த வெளிச்சத்தை என்ன பண்ணும்? பிரதிபலிக்கும். ஒரு கல்லை வச்சா பிரதிபலிக்குமா? கிடையாது. அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரர் சொல்கிறார் பாருங்க, 18ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். இருபத்தி 1, 22, 23, 20 கவனிக்கணும். இது ரொம்ப கவனிக்கணும். இந்த வேதம் நமக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. அல்லேலூயா சொல்லுமா? கர்த்தருடைய வழிகளை கை கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய ஒரு கிறிஸ்தவ மகனுக்கு துரோக குணம் இருக்கும் என்றால் நீங்கள் தேவனுக்கு துரோகம் செய்கிறீர்கள். அல்லேலூயா சொல்லுமா? மனுஷனுக்கு துரோகம் செய்யல. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகி நீங்கள் இன்னும் துர்குணத்திலே வாழ்வீர்கள் என்றால், ஆவிக்கிற வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி குன்றி இருக்கும்போது எப்படி ஒரு தாய் தகப்பன் வளராத பிள்ளைகள் மேல் கவலைப்படுகிறார்களோ, தேவனும் கவலைப்படுகிறார். அல்லேலூயா. வளர்கிற பிள்ளைகள் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார். சொல்கிறார், தேவனுக்கு நான் என்ன பண்ணல? துரோகம் பண்ணினதில்லை. ஏன்னாக்கா அவர் ஏற்கனவே தவறு செய்த மனுஷன். அல்லேலூயா. கவனிக்கணும். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை துரோகம் பண்ணினதில்லை. அவருடைய நியாயங்களை எல்லாம் எனக்கு முன்பாக நிறுத்தினேன். அவருடைய பிரமாணங்களை நான் தள்ளி போடவில்லை. அல்லேலூயா. எல்லாவற்றையும் சிந்திக்கிறார். தேவன் செய்த நன்மைகளை, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன். அந்த பரிசுத்த நாமத்தை உயர்த்தி தொழுது கொள்வென்றார். நம் வாழ்க்கையில் கூட நமக்கு தெரியல. அல்லேலூயா. நிறைய பேர் தெரிஞ்சிருக்குது. நான் எங்கேயோ வாழ்ந்தேன், ஆனால் ஆண்டவர் சத்தத்தை கேட்குறேன், ஆண்டவர் குறித்து பாடுறேன், ஆண்டவர் குறித்து பேசுகிறேன். பரலோக தேவனுடைய வார்த்தையை பேச எனக்கு தகுதி கொடுத்தாரு, பரலோக தேவனை துதிக்கிற ஒரு பாக்கியத்தை எனக்கு பூமியில் கொடுத்தாரு என்று நிறைய பேர் தெரிந்து கொண்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தெரிந்து கொண்டு அது நம் வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளவர்களாய், அல்லேலூயா, அதை மாற்றிக்கொள்ளும் வேண்டும். நம் வாழ்க்கையில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன் அடுத்த வசனத்தை. அவர் முன்பாக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து, அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதத்தின் நான் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஆண்டவராண்ட உன்னை கேட்கணுன்னாக்கா கேட்காதீங்கன்ற. நீங்கள் எங்கே வேணாலும் இந்த ஐயா இதுமாரி போதியா, இந்த அப்பா இதுமாரி போதிக்கிறானா இல்லை, தெரிவிங்க, தெரியப்படுத்துங்க.
கொடுங்கன்னு கேட்காதீங்கன்ற. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆனால் இப்படி சூழ்நிலை இருக்குது. சபை இங்கேருந்து போகணும், நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம், அதனால் பணத்தை சந்திங்க, வழிகளை திறக்க போகிறீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இது ஊழியம். இப்போ என் குடும்பத்தில் குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, குறைவு, தரித்திரம். அப்பா காசு இல்லைப்பா, நாளைக்கு வாடகை கட்டலப்பா, கரண்ட் பில்லு கட்டலப்பா, அதுக்கு இல்லைப்பா, தாங்கப்பான்னு கேட்கலாமா? கேட்டால் நல்லா இருக்குமா? ஒரு ஊழியத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் தெரிவிக்கலாம், ஆனால் உன் தேவைகளுக்காக கர்த்தரிடத்தில் முறையிடவே கூடாது. சபை போதனை தான். அல்லேலூயா. தாங்கன்னு யாருன்னா கேட்டாங்கன்னா அவங்க வளரல. இன்னும் குழந்தை என்ன பண்ணாங்க, தாய் இடத்துல கேட்குறாங்க, அதே வளர்ந்தாக அவனை தேடி வருமானம் வருது. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. இப்போ கேட்குறவர்கள் ஆண்டவத்தை யார் கேட்குறாங்களோ அவங்க ஆவிக்கிற வளர்ச்சியில் அவர்கள் குறை உள்ளவர்கள், குழந்தையாகவே இருக்கிறாங்க, பயந்து போயிருக்கிறாங்கன்னு அர்த்தம். பயந்து வாழ்கிறார்கள். குழந்தை வளராததுனால பூச்சியை பார்த்து பயப்படுது. இவன் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளராத பிரச்சனையை பார்த்து பயப்படுறான். ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்லேலூயா. அதை ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்? பலம் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். வாசிக்கிறேன் பாருங்கள், அது அர்த்த வசனம் இருங்க, அது நான் இன்னொரு முறை வாசிக்கிறேன். அவர் முன்பாக நான் மன உண்மையாக இருந்து. அல்லேலூயா சொல்லுவோமா? எப்படி இருக்கணுமா? வெளிப்படையாக இருக்கிறது அது இருக்கட்டும், ஆனால் எங்கே உண்மை இருக்கணும்? இங்கே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோமா? அதுதான் நான் அடிக்கடி சொல்லிக்கிறேன். ஆண்ட சமூகத்தில் போய் காலையில் அப்பா அது உன் மகன் வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க? ஆண்டவன் மகன் வந்திருக்கிறேன். உரிமை தானே அது? அல்லேலூயா. ஒரு உரிமை அது. காலையில் போய் நின்று ஆண்டவர் அப்பா மகன் வந்திருக்கிறேன், மகள் வந்திருக்கிறேன் சொல்லி பாருங்களேன். நிச்சயமாக சொல்கிறார், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். மனம் இறங்குவார். மகள் கூப்பிடுகிற சத்தம், மகன் கூப்பிடுகிற சத்தம், அந்த நேச சத்தத்தை கர்த்தர் செவி கொடுத்து கேட்பார். அந்த அனுபவத்தை உருவாக்கணும். அதே போல் உண்மை அறிந்து கொள்கிற அறிவை எனக்கு, ஞானத்தை எனக்கு தாங்கப்பா. இதான் தாழ்மையின் வேண்டுகோள். நம்ம எதுவும் அறிந்து கொள்கிறோம். ஞானம், ஞானப்பால் தேவனை அறிந்து கொள்கிற அறிவு நமக்கு மிகவும் மிகவும் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கணும். இன்னும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது நிறைய இருக்குது. அப்போ அவர் நம்ம கேட்க கேட்க கிருபையும், கிறிஸ்துவின் வசனத்தை வாசித்த 2 பேதுரு 3:18 அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அப்படின்னா அர்த்தம் யாருமே பூர்ணமாக வளரல. நான் முழுசுமாக பைபிள் எனக்கு தெரியும், எல்லாமே எனக்கு தெரியும் யார் நான் சொல்ல முடியுமா? நான் வளர்ந்துட்டேன்னு சொல்ல முடியுமா? இல்லை, வளர்கிற அனுபவத்தில் இருக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். மகிமையின் மேல் மகிமை வளர்ச்சி. யாரும் முழுசாக ஆவிக்கிற வாழ்க்கையில் வளரவே இல்லை. யாருன்னா சொல்ல முடியுமா? கிறிஸ்துவை தவிர. அல்லேலூயா. மனுஷன் குமாரனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தவிர. பவுல் கூட சொன்னார், இன்னும் ஓடுகிறேன்றார். அல்லேலூயா சொல்லுமா? அந்த ஓட்டத்தின் மேல் வாஞ்சியாக இருக்கின்ற பரிசுத்தமான பவுல். யாருமே வளரல. ஆனால் உண்மை அறிந்து கொள்கிற அறிவை எனக்கு தாருன்னு கேட்டு பாருங்களேன். வாழ்க்கையில் தேவ சமாதானம் உங்களை நிரப்பும். எதுக்கும் பயட மாட்டீங்க. ஏன்னா வளர்ந்துட்டீங்க நீங்கள். அதில் பூச்சை பார்த்து பயட மாட்டீங்க, மிதிச்சிடுவீங்க. சர்வங்களின் தேள்களையும் கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வாசிக்கிறோம். மன உண்மையாய் அவர் யாருக்கு முன்பாக? அவர் முன்பாக மன உண்மையாய் இருந்து என் துர்குணத்துக்கு என்னை விலக்கி காத்து கொண்டேன். நாம் கேட்டால் தான் அந்த சமுத்திர கிருபை கேட்டால் தான் நம்முடைய துர்குணத்தை என்ன பண்ண முடியும்? வெளியே போகும். அல்லேலூயா. வெளியே போனால் தான் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். அதான் 1 பேதுரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தோம், 3ஆம் வசனத்தை வாசித்தோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ ஒருவருடைய வாழ்க்கையில் ஆவிக்கிற வளர்ச்சி இல்லை என்றால் அதற்கு காரணம் அந்த துர்குணமாகப்பட்டது அதில் மட்டு தட்டி கொண்டே இருக்கும். வளராத வளராத வளராத. நீ இதில் வளரு, துர்குணத்தில் வளரு, துர்குணத்தில் வளரு. சர்பத்தின் ஆவியங்கள். அல்லேலூயா. அப்போ அது என்ன பண்ணுதுனாக்கா பயந்து தான் ஆகணும்.
ஆண்டவர் சத்தத்தை கேட்க முடியல. எப்போ சர்பத்தின் சத்தத்தை கேட்டானோ ஆண்டவர் சத்தத்தை கேட்கல, வந்துடுவார போய் ஒழிஞ்சிக்கணும். யார் சத்தத்தை கேட்க முடியல? சர்வலோகத்தையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த பிதாவாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்க நிர்வாணிகளாய் மாறாங்க பின்னால் போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அல்லேலூயா. அதுதான் சொல்கிறேன், தைரியமாக அப்பா சமத்தில் போய் நில்லுங்க, அப்பாவும் மக வந்திருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? எடுத்து பாருங்கள், அந்த பயன்பாட்டை எடுத்து பாருங்கள், பயனுள்ளதாக மாறிடும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்துடுவீங்க. அந்த நாள் முழுவதும் கிருபை நாங்கள் உங்களை நடத்திட்டோம். உண்மையாக இருப்பீர்கள், துர்குணமாக போயிடும். ஏன்னா அறிக்கை செய்யணும், மகன் அறிக்கை செய்ய ஒவ்வொரு நாளும். உண்மையாகவே கர்த்தருடைய வார்த்தையாக பேசுகிறேன். அது என்னைக்கு பிரசங்கத்தை, அந்த பிரசங்கத்தை அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் நான் சொல்லின்னு இருக்கிறேன். அது முந்தி சொன்னது கிடையாது, அது மாதிரி சொன்னதே கிடையாது. அந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார், சபைக்கு அறிவிக்கிறேன். நான் மட்டும் சொல்லாமல் இருக்கலாமா? ஆண்டு சமத்தில் நான் நின்று அந்த வாக்கியத்தை ஆண்டவரே உங்களுடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் அப்படி தான் சொல்ல முடியும். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டவரே அது இப்படி சொல்லுவேன், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தாவே. அல்லேலூயா. உங்களுடைய ஊழியக்காரன் வந்திருக்கிறேன் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீங்கள் சொல்ல, அப்பா பிதாவே உங்களுடைய மகள் வந்திருக்கிறேன், அப்பா பிதாவே உன் மகன் வந்திருக்கிறேன். நீங்கள் சொல்லணும். அது உண்மையில் வாழ்க்கையை கொண்டு போயிடும். அது நேராக கொண்டு போகும், துர்குணமெல்லாம் போயிடும். ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் வளருவீர்கள். அது சொன்ன மன உண்மையாக இருந்து என் துர்குணத்தை என்னை விட்டு என்ன பண்ணுறேன், விலகிட்டேன். அந்த பலனை கவனிங்கள். ஆகையால், அல்லேலூயா சொல்லுமா? ஆகையால் என்ன அர்த்தம்? அதை தான் ரொம்ப கவனியும். ஆகையால் கர்த்தரின் நீதிக்கும் தம்முடைய கண்களுக்கு முன் இருக்கிற என் கையின் சுத்தத்திற்கும் தக்கதாக எனக்கு பலன் எடுத்தால் காரணத்தை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பலன் எங்கேருந்து வருது? நான் ஜெபம் பண்ணி எனக்கு கொடுங்கன்னு கேட்கறதுனால வருதா? இல்லை. எங்கன்னா சொல்லியிருந்தா எனக்கு எடுத்து காட்டுங்க. கிடையாது. மற்றவர்களுக்காக நம்ம கண்டிப்பாக பாரப்படணும், கண்ணீர் விடணும். நம்ம விழுந்த கடமை அது. அந்த ஜெபம் மிக மிக அவசியம். அல்லேலூயா. ஊழியத்திற்காக, திருச்சபைகளுக்காக, ஊழியக்காரர்களுக்காக, தேசங்களுக்காக, உலகத்திற்காக, ரட்சிக்கப்படுவதற்காக பாரப்பட்டு ஜெபிக்கிற சமூகம் நமக்கு தேவை. என் தேவைகளுக்காக சமூகத்தை எடுக்கக்கூடாது. என் சுயத்திற்காக, என் தேவைகளுக்காக, என் குறைவுகளுக்காக என் சமூகம் எனக்கு சொந்தம் அல்ல. அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று தான் எனக்கு சமூகம் தேவை. எப்படி வாழன்னு கற்றுக் கொடுக்கும்பான்னு கேட்கறத சமூகம் தேவை. அது எனக்கு பலனை கொடுக்கும். மலையிலியா சொல்லுவோமா? அதை தான் இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறார். எனக்கு என் கையின் சுத்தத்திற்கு தக்கதாக கர்த்தர் எனக்கு பலன் அளித்தார். அல்லேலூயா. இப்போ நம்ம பலனை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்க வேண்டும். அதான் சொல்கிறாரு யோவான் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, பிதாவே உலகத் தோற்றத்திற்கு முன் நீர் என்மேல் அன்பாய் இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. என்ன ஒரு அற்புதமான ஜபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கேட்குறாரு. அவர் அவருடைய தேவைகளுக்காக கேட்கல. அல்லேலூயா. அந்த வேதனை வரும்பொழுது கூட கெத்செமனே தோட்டத்தில் என்ன சொல்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உங்களுடைய சித்தம். அல்லேலூயா சொல்லுவோமா? எதற்காக வந்தார்? நமக்காக வந்தார். அவருடைய ஆசையை பாருங்கள். பிதாவே நீர் என் மேலே அன்பை வைத்திருக்கிறேன், நான் உன் மேலே அன்பு வைத்திருக்கிறேன், நாம் இருவரும் அன்பாக இருக்கணும். அதே போல் நாம் இருப்பது போல் அவர்களும் என்னோடு இருக்க நான் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுமா? அப்போ எப்படின்னா அர்த்தம்? அந்த வளர்ச்சி இருந்தால் தான் அவரோட வாழ முடியும். அப்போது யோசிக்க வேண்டும், நமக்கு துர்குணம் தேவையா? ரெண்டாவதுக்காக இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை தேவையா? துர்குணமாக இருந்தால்
இயேசுவின் வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவோடு வாழ்கிறோம் என்றால் துர்குணம் இல்லைன்னு அர்த்தம். ரொம்ப ஈஸி வாழ்க்கை. அது எடுத்து போடலாம், நிச்சயமாக முடியும். யாரால் முடியாதுன்னு சொல்ல முடியாத. அல்லேலூயா, அல்லேலூயா. நாமும் நல்லா இருக்கணும் தான் உழைக்கிறோம் இல்லையா? நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும் என்ன உழைக்கிறோம், நல்லா வசதியாக வாழணும்னு உழைக்கிறோம். ஆனால் உலக வளர்ச்சியில் ஆசைப்படுறோம். உண்மை நல்லது. ஆனால் அது ஒரு வேலை காப்பாற்றும் என்றால் சொல்ல முடியாது. ஆனால் ஆவிக்கிற வாழ்க்கையில் நீங்கள் வளரும்போது பிதாவாகிய தேவனுடைய கண்கள் உங்கள் மேல் ஒரு பிரியத்தை வைக்கிறது. அல்லேலூயா. அது எப்பொழுதுமே பூரண சமாதானத்தோடு காத்து கொண்டே இருக்கும். உன்னை சுற்றி சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. சொல்லுமா? ஆவிக்கிற வருஷம் எது? இந்த துர்க்குணெல்லாம் போயிடுச்சு. பெருமை பொறாமை என்னென்ன இருக்குது, கோல் மூட்டுறது, சண்டை போடுறது, அப்புறம் என்னென்ன இருக்குது. சோத்திரம். அல்லேலூயா. கோபம்னாக்கா அதான் சொல்கிறேன். அல்லேலூயா. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது இருக்குன்ற மாதிரி கோபம் இருக்குது. எல்லாருக்கும் கோபம் இருக்குது. எல்லாருக்கும் இருக்கும். கோபம் இல்லாத யாருமே இல்லை. அல்லேலூயா. கோபம் வரும் தான். நான் அதான் அடிக்கடி நான் சொல்லுவேன், கோபம் இல்லைனாக்கா அவங்க எங்கே இருக்கணும்னு சொல்லிக்கிறேன், மென்டல் ஹாஸ்பிட்டல் இருப்பாங்க. அல்லேலூயா. சொல்லுமா? அவங்களுக்கு தான் கோபம் வராது. இப்போ எனக்கு கோபம் வரல நான் சொல்ல மாட்டேனேன். கோபம் வரும் தான். சிலவே இல்லை, மனைவி மேலே கோபம் இருக்கலாம், பிள்ளைங்க மேலே கோபம் இருக்கலாம். சில வேலை நீங்கள் தவறு செய்யும்போது கோபப்படலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த கோபமே அது பாவம் ஆக்கிடக்கூடாது. அது மறப்போம் மன்னிப்போன்னு உலகத்தான் சொல்கிறான். தேவனும் அதை தான் சொல்கிறார். எந்த கோபமாக இருந்தாலும் நீங்கள் அதை மறந்து மன்னித்து விடுங்கள். அது ஒரு துர்குணம். அல்லேலூயா. இந்த துர்குணம் இருக்கும் என்றால் நீங்கள் வளர மாட்டீர்கள். வளரவில்லை என்றால் நீங்கள் இயேசுவோடு வாழ முடியாது. இயேசுவோடு வாழவில்லை என்றால் கனி கொடுக்க முடியாது. கனி கொடுக்கவில்லை என்றால் அல்லேலூயா நமக்கு பரதேசி. அல்லேலூயா. உலகம் நெருக்கத்தில் இருக்குது, முடிவு காலத்தில் வரப்போகுது. அல்லேலூயா. இன்னும் ஒரு 50-100 வருஷம்தான் இருக்கான்னு நினைக்கிறேன் உலகம். உண்மையாகவே நிச்சயமாக நாமெல்லாம் இருக்க மாட்டோம். ஆனால் அல்லேலூயா 100 வருஷம் 50-100 வருஷத்தில் முடிஞ்சு. ஏன்னா நம்ம வாழ்த்து 7வது நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுமா? ஓய்வு நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். 6 நாள் முடிஞ்சு போச்சு. 6000 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. ஓய்வு நாள், ஓய்வு 1000 ஆண்டு, 7000 ஆண்டுகளுக்குள்ள நம்ம வாழ்ந்து கொண்டு. எப்பொழுது வருகை இருக்கும் என்றால், இப்போ சொன்ன மாதிரி சில யூடியூப்லாம் பார்த்துருக்கேன். யூதர்கள் சிவப்பு கிடாரியை பாளையத்திற்கு புறம்பே பலியிட்டு சாம்பலை தேவனுக்கு தூபமாக்கி கொடுத்துட்டாங்க. அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் கிருபையின் காலம் முடிய போகிறது, திருப்பி நியாயபரமான காலம் வரும். அல்லேலூயா. சொல்லுவோமா? அதுக்காக தேவன் யூதர்கள் என்ன பண்ணுற, ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பலி செலுத்திட்டாங்க. அந்த கிடாரியை அமெரிக்காவில் எங்கேயோ கொண்டு வந்து 5-6 கிடாரிகளை, அந்த கிடாரி எப்படின்னா சிகப்பாக இருக்கணுமா, ஒரு முடி கூட வெள்ளையாக இருக்கக்கூடாது. அந்த ஒரு முடி கூட எங்கன்னா வெள்ளையாக இருக்குன்னு அந்த இதை வச்சு என்னது பூத கண்ணாடின்னுவாங்கள்ல, பூத கண்ணாடி வச்சு இன்ச்சா பார்க்குறானுங்க. அதில் ஒரு வெள்ளை முடி வந்தால் கூட அது பலிக்கு உகந்ததல்ல. எப்படி பயப்படுறாங்க பாரு தேவனுக்கு. அவங்களாம் உண்மையாக இருக்க பார்க்குறாங்க பாரு. அந்த தேவன் ஒரு உலக பிரகாரம் அறிவு அதிகமாக கொடுத்தார். அவர்களுக்கு ஈடான அறிவு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. யாருக்கும் கிடையாது. சேலஞ்ச். அதெல்லாம் உண்மை. அதெல்லாம் அவர்கள் கண்டுபிடிச்சா நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். 99% அவங்க கண்டுபிடிச்சா நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். மைக்கிலேருந்து, லைட்லேருந்து, பைக்லேருந்து, கார்லேருந்து, விமானத்துலேருந்து, அழிவுக்கு ஏதுவான காரியங்கள்லேருந்து எல்லாமே அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். யூதர்கள் தான். ஆனால் உலகத்தில் குறைவான ஜனங்கள் அவர்கள் தான். நாடுகளை விட்டு துரத்தப்பட்டவர்களும் அவர்கள் தான். தேசம் இல்லாமல் அலைந்தவர்களும் அவர்கள் தான். இவ்வளவு கொடுமையின் மத்தியிலும் அவர்கள் தேவனை விடவில்லை. அல்லேலூயா. அவ்வளவு எங்கே இருந்தாலும் அவர்கள் அந்த வருடத்தில் கரெக்டாக அந்த தேசம் வந்துடுவாங்க. அந்த குடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, குற்ற நிவாரணம், இந்த பண்டிகைலாம் அவங்க வந்து கலந்துப்பாங்க.
இப்போது நிறைவேறிவிட்டது. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தில் என்ன பண்ணிட்டாங்க? சிவப்பு கிடாரியை பலியிட்டு சாம்பலை பாலத்திற்கு புறம்பே, அதாவது ஆலயத்திற்கு புறம்பே என்ன பண்ணாங்க? தேவனுக்கு செலுத்திட்டாங்க. இப்போ தேவன் நோக்கி மண்டிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? எவ்வளோ பெரிய வரைக்கும் உள்ளார்கள், ஒன்றுமே இல்லை. நமக்காக கிறிஸ்து பலியானார். சோத்திரம். ஏன் முடியாது நம்மளால்? நம்ம அதுமாரி பலியை செலுத்துகிறோம் இல்லையே. ஜீவ பலியாக வாழ்ந்தான் ஆண்டவர் காக்கிறார். நம்ம ஆடு வெட்டுறோமா, மாடு வெட்டுறோமா, கோழி வெட்டுறோமா, எதனா வெட்டுறோமா, பலி செலுத்துறோமா? இல்லையே. ஈஸியானது ஆண்டவர் சொல்லி அதை கடைப்பிடி கஷ்டமாகுதுனாக்கா அப்புறம் என்ன பண்ணுறது? நீ தான் கஷ்டப்படுவ. அல்லேலூயா சொல்லுமா? நீ தான் பயப்படுவ, நீ தான் சஞ்சலப்படு, நீ தான் வருத்தப்படு, நீ தான் பாரப்படு, எல்லாமே நீ தான் படணும். கடைசியில் ஈஸியான வாழ்க்கை இயேசுவோடு வளரும்படியாக எல்லாவற்றையும் புறம்பாக்கி போட்டுடுங்க. பெருமை, பொறாமை, துர்க்குணம், பகை, விரோதம் எல்லாத்தையும் ஒழித்து விடுங்க. இதனால் தீர்க்கதரிசனமாக சொல்ற சந்தோஷமாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இதை விட ஐஸ்வர்யம் ஒன்றுமே கிடையாது. சபைக்கு அறிவிக்கிற சத்தியம் தான். பணம் இல்லை, ஐஸ்வர்யம் அது தேவை தான். ஆனால் கடைசி வரைக்கும் வருமா? இல்லை. ஆனால் பணம் செய்ய முடியாது, செல்வம் ஐஸ்வர்யம் செய்ய முடியாது. தேவனுடைய சமாதானம் செய்யும். அல்லேலூயா. நல்லா வாழணுமா? சோத்திரம். நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி அடைகிறீர்கள் என்றால் பூமிக்கிற ஆசீர்வாதம் வளர்ந்து கொண்டே இருக்கும். அது நல்லா கவனிங்க. நீங்கள் இங்கே வாழ்ந்துட்டீங்க, இங்கே அப்படியே தரித்திரமாக அடிக்கடி நான் தான் சொல்லுவேன், இங்கே தரித்திரமாக இருக்க மாட்டீங்க நீங்கள். அல்லேலூயா. நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர 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 கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் சந்திப்பார். நம்ம என்ன பண்ணுறோம்? ரைட்டை விட்டுறோம், லெஃப்ட்டை தான் பார்க்குறோம். அப்படின்னா வசனத்தை மாற்றணும். முதலாவது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்படி சொல்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நீங்கள் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் தேடாமல் கையை ஏந்தாதீங்கன்னு சொல்லுது வசனம். இன்னும் சொல்லட்டுமா? ஓப்பனா, பிச்சை காக்காதீங்கன்றேன். பிச்சைக்காரா நீங்கள்? சர்வ லோகத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள ஐஸ்வர்யத்தின் சம்பன்னராகிய அவருடைய பிள்ளைகள் நீங்கள். நாமெல்லாம் கேட்கக்கூடாது. சபா தான் சொல்லி கொடுத்து அந்த நாள்லேருந்தே. அதுக்காக ஜபமே கிடையாது. நீங்கள் தவறாக நீங்கள் ஜபத்தை எடுக்காதீங்க. இந்த துர்குணத்தெல்லாம் விட்டுடுங்க. அழகான வாழ்க்கை, இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அழகாக அமைத்துக்கொள்வோம், அழகாக வாழ்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போம். அன்பான பிதாவே, இந்த நல்ல நாளின் கால வேளை பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை எங்களிலே ஆண்டவரே நிறைவேற்றி பிதாவாகிய தேவனாகிய உம்மை என்றென்றும் மகிமைப்படுத்துவதாக உன்னுடைய கிருபையின் ஆவி பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்பட்டு எங்களை செவ்வையான பாதையிலே உம்மோடு இணைந்து கனி கொடுக்கலாக எங்களை உருவாக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உன்னுடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படும். அந்த ஒவ்வொரு மேலும் தேவ கிருபை ஆண்டு கொள்வதாக. எல்லா துதி கன மகிமையாகவும் ஒருக்கே செலுத்துகிறேன். இரட்சகரும் மீட்பெரும் எங்கள் ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வல்லமராதே. ஆமேன். அல்லேலூயா.